ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ஆதியாகமம் 33:11. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்தில் பலர் இன்னும் வேண்டும் என்ற மனநிலையோடு வாழ்கிறார்கள். பொருளாதாரத்தின் சிக்கல்கள், வேலையில் கவலைகள், குடும்ப பிரச்சனைகள், உலக நாடுகளுக்கிடையே ஏற்படும் பதட்டங்கள், இயற்கை மாற்றங்கள் ஆகியவைகள் மனிதர்களின் இதயத்தின் பயத்தின் உணர்வால் இவைகள் உருவாகின்றது. ஆனால் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்கின்ற நாமோ உலக சூழ்நிலைகளை அல்ல, தேவனுடைய அனுக்கிரகத்தையே நாட வேண்டும். யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவிடம் தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்று தைரியமாய் சொல்கிறார். அவர் செய்வதை பற்றி பெருமை பேசவில்லை. தேவனுடைய கிருபை தன் வாழ்க்கையில் நிறைவாக இருந்தது என்பதை சாட்சியாக அறிவிக்கிறார். இன்றும் நாம் நன்றியுடனே வாழ வேண்டும். தேவன் ஏற்கனவே தந்த ஆசீர்வாதத்தை உணர வேண்டும். தேவன் கொடுத்த ஆரோக்கியம், குடும்பம், உணவு, உடை, வேலை, இரட்சிப்பு, ஜெபிக்கின்ற வாய்ப்புகள் இவை அனைத்தும் அவருடைய அனுக்கிரகத்தின் அடையாளமாக உள்ளது. அன்பானவர்களே, இல்லாததை எண்ணி மனசோர்வடையாதீர்கள். தேவன் தந்ததை எண்ணி நன்றியோடு வாழுங்கள். நன்றியுள்ள இருதயத்தை தேவன் மேலும் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கும் இடத்தில் குறைவு அல்ல, நிறைவான ஆசீர்வாதங்கள் இருக்கும். குறைவுகளை காணும் கண்கள் கவலையை உருவாக்கும். அனுக்கிரகத்தை காணும் கண்கள் நன்றியையும் சமாதானத்தையும் உருவாக்கும். தேவன் தாமே உங்களை சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு அனுக்கிரகம் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God bless you.